ஹகேஷ், என்னடா இவன் சென்ட்டெல்லாம் அடிச்சுட்டு எங்கே கிளம்புறான்னு பார்க்குறீங்களா? அது அப்புறமா சொல்கிறேன். நேற்று என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி, மச்சான் ஹபிபி பார்த்தியாடா அப்படின்னா. ஹபிபி நான் இங்கே டெய்லியுமே தான்டா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னேன். டேய் அந்த ஹபிபி இல்லைடா, ஹபிபி மூவிடா அப்படின்னா. இல்லையாடா அப்படின்னா, போய் பாரு நல்லா இருக்கு அப்படின்னா. சரி இவன் எவ்வளோ சொல்கிறானே, சரி போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. அப்படியே போகிற வேலை எல்லாமே ரசிச்சுட்டு, சரி நம்ம எப்போவுமே சினிபோலிஸ் தான் போகிறோம், இந்த வாட்டி வந்து ரூமில் இருக்க சிட்டி சென்டர் போகலாம் வாக் சினிமாஸில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ போயிட்டு மூவியும் அழகாக அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆரம்பித்த 10வது நிமிஷத்துலேயே நம்மளை இந்த மூவிக்குள்ளே அப்படியே கூப்பிட்டுட்டு போயிடும். ஆக்சுவலாக இதோட ஸ்டோரி லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம்ஸோட அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், உங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்கார், உங்கள் சாச்சா வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வெளிநாட்டுக்கு அவங்க போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அங்கே ஃபேமிலியை விட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க, அது இல்லாமல் அங்கேருந்து ஊருக்கு வந்தால் ஊரில் என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ரியாலிட்டியாக இருக்குங்க. அதுவும் அந்த நடுவில்லாம் நாகூர் அனிஃபா பாட்டு போட்டிருந்தாங்க பாருங்கள், அதெல்லாம் ஸோ பிளிஸ்ஃபுல்லுங்க. ஸோ இந்த படம் வந்து பர்சனலாக நானும் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. மறக்காமல் நீங்களும் படத்தை பாருங்கள்.